வர்த்தி ஆவணுங்க அடிக்கிற வீட்ல என்ன ஆவறாங்கன்னு பாரு சார் வந்துட்டாங்க சார். என்ன சொல்றாரு? ஏய் அறிவு இருக்கடா யார்ட்ட எப்படி பேசணும் தெரியுமா அவனுக்கு ஏசி மேல போய் ஆந்தகனன் சொன்னியாமா நீ என்ன பெரிய மன்மதனடா மூளை இருந்தா இப்படி பேசுவே நீ சார் அவன் மரியாதைலாம் பேசினா சார். நான் நீ முதல்ல மரியாதையா பேசியா இத பாரு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியா அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா இப்ப நீ ஒரு போலீஸ்காரன் ஒரு மேலதிகாரிக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதையை அவன் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும் புரிஞ்சுதா புதுசா இருக்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன் என்ன ட்ரைனிங் கொடுத்தா இதான் நீ ட்ரைனிங் கொடுக்கல லட்சணமா சார் நான் இன்னைக்கு தான் சார் ஆரம்பிச்சேன். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண கிழிச்ச வாய முடியா திரும்ப இவன் ஏதாவது இப்படி பேசினா ஒன்ன பொழுது கட்டிடுவேன் ஜாக்கிரதை வந்து சேர்ந்தீங்களா எனக்குன்னு ரைட்டா இங்க வாயா இன்னைக்கு எத்தனை கைதில நீ கோர்ட்டு கூட்டு போற எத்தனை பேர் புலஜெயிலுக்கு கூட்டு போற 2 கைதி கோர்ட்டு கூட்டு போகிறேன் 3 பேர் புழலுக்கு கூட்டு போகிறேன். அதோட சேர்த்து இதுக்கு ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போ ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கட்டும் சார். அதெல்லாம் வேணாம் சார், நான் பார்த்து உன் வல்ல எனக்கு தெரியாது போய் பண்ணிட்டு வாங்க அப்பதான் நீங்களா திருந்துவீங்க கூட்டி போயா வாங்கடா வாங்க முடிச்சனே தெரியல வரது பிரச்சனையாவே இருக்குது. மாப்பிள்ள திட்டினாலும் டேஷனை விட்டு வெளில அமிச்சிட்டாரா செம்ம சந்தோஷமா இருக்குடா. டே லூசு பழே, இப்போ நம்மளை எங்கே கூட்டி போகிறாங்க தெரியுமா? வா உன் டவுசர் எப்படி கிழிக்கிறான்னு பாரு. வா சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. சார் பசங்களை இன்னைக்கு புலஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஜெயிலர் சுப்பிரமணியத்திட்ட சொல்லி 2 பேரும் நல்லா பரேட் எடுக்க சொல்லு. ஓகே சார். விடு விடு நான் பார்த்துக்கிறேன். சரி பசங்க வர்றாங்க அப்புறம் பேசுகிறேன். சார். யாருப்பா நீங்கள்? கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க சார். ஓ அது நீங்கள் தானா? ஒரு நிமிஷம். ஹலோ அப்படியா? இந்த உடனே ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் போய் 401 யாரோ செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2 பேரும் அதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம், கைதிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஆரம்பத்தில் சாஃப்டாக தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் அப்படியே உக்கிரமாக மாறிடணும். இந்த டெக்னிக்கெலாம் எப்படி நான் அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீ ஃபாலோ பண்ணிங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா நீ போய் அந்த பெருசுக்கிட்ட உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். அட்டா பாவியலா மூங்கிலு தட்டியெல்லாம் வச்சு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய செல்வா காணாலாம் இருப்பாங்க போலயே. இன்னைக்கு நான் யாருன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்டா. அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். இந்த வாட்டி பிக்னிக் சூப்பரா இருக்குண்டி. ஆமா டேய். ஆமா டேய். நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஃபிகரை கூட்டிட்டு பிக்னிக் போகிறத பற்றி பேசுகிற. அரப்பாடி லாரியை விட்டு ஏற்றி கொண்டு விடுவேன். போன கூட மொட்டை. டேய் என்னடா நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிக்கிருக்கேன். திருவிழாவில் காணாம போன பச்சை பிள்ளை மாதிரி திரு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கழுத்தை திரும்பி கண்ணு 2 பிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நல்லா கழுகுக்கு கைதி ட்ரெஸ் போட்ட மாதிரி. என்ன எல்லாம் ஒரு மாதிரி தடித்தடியாக இருக்காங்க. போலீஸு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க. நல்லா மொட்டாக்கல்ல குடிச்ச கண்ணு குட்டிய மாதிரி இருந்துக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் அண்ணனுக்கு காதல் தூது வருங்க. ராமராஜன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பஞ்சு விட்டே அம்பிட்டு போய் வாயின் திரும்பிடான். இவன் யாராவே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்பை மாட்டிக்கிட்டு திருறா. இங்கே பார் எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கு. ஒழுங்கா அந்த மொட்டையங்கிட்ட ஃபோனை வாங்கி கொடு. என்னடா ஏன்னு ஜெயிலுக்குள்ள ஐசிக்கிற? ஒரே ஒரு ரூபா தான் 2 பல்பையும் பீஸ் ஆக்கிட்டு விடுவேன். அப்படியே சப்பு 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 என்ன பேசிக்கிற போது அடிக்கிறீங்க. அரப்பாடி லாரியத்தை கொண்டுடியா? சும்மா பேசி சொன்னேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டா உனக்கு அவ்வளோ திமுறடா. தூக்கி எறிங்கடா. கொஞ்சம் மேலே கை வைக்கிறோம் பொண்ணோட பீஸு. சார் என்னடா அதுக்குள்ள வந்துட்ட வாங்கிட்டியா? போன உடனே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. பண்ணிடுறேன். டெக்னிக்கே தனியாக இருக்கிறேன். கலக்கிடுறா மச்சான். மாப்பிள்ள கையிடுறா. என் டெக்னிக்கை விடு மாப்பிள்ள. அவங்க டெக்னிக் நம்ம டெக்னிக்லாம் விட பிரமாதமான டெக்னிக்காக இருக்குடா. என்னடா சொல்கிற?
நீ கொஞ்சம் அப்படி வாய சொல்கிறேன். எதுக்கு? நீ வா சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. இவன் கூட பாத்துறா. மாப்பிள்ள உள்ள வச்சு பெரிய பிரிச்சுட்டாங்கடா. உண்மையா? டேய் நீ போலீஸ்டா? போடா. அது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியுது. இங்க இருக்கிறவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது போறடா. உள்ள ஒரு பொட்டே இருக்காட்டா, ஓடினா டிவி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி. அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேட்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஜெயிலர் பரதேசி பிக்காளி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கேன் மாப்பிள்ள. உள்ள நெஞ்சிலேயே நக்குன்னு பீச்சுட்டாயடா. நல்ல வேலை மாப்பிள்ள பூஜையை கொடுக்காம புரண்டு படுத்துட்டா. எங்கடா போற? ஏய், இதை எடுத்துட்டு எங்கடா துணி துவைக்க வாட போறேன். இங்க போறா, என்னை கொத்துன்னு கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிச்சாங்க. உன்னை வீச்சு புரோட்டா போட்டு வீச்சிருவாங்க. சொன்னா கேளுடா. ஒரு சரியான காமெடி ஒன்று எடுத்து போச்சுட்டீங்க. ஆமாண்டி ஒரு பொடியை நம்ம யாருன்னு தெரியாம நம்ம கோட்டையில வந்து கிடைச்சிருக்காண்டி. அவனை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பா தான் இருக்கு. என்னதான் ஏய் யாரா நீ? பகசல்ல தான் இருக்கேன். லவ் மேட்ரு யூடிசிங்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. ஃபோனை கொடுத்தா கொஞ்சம் பேசி தருவோம்ல. இப்பதான் ஒரு போலீஸ்காரன் வந்து செல்லை கட்டு அடி வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு வேணுமா? மரியாதை போயிடுறான். ஃபோனை தருவியா மாட்டியா? அடிங்க போடா. தண்ணியாவது குடிச்சிட்டு போலாமா? போ அந்த மூத்திர தண்ணியை குடிச்சிட்டு போ. ஆமாண்டி சொல்ல பண்ணியதை ஒருத்தன் வந்து தண்ணியை குடிக்கிறான். உன்னை இல்லடி செல்ல கேட்டான், கோவத்தில் திட்டேன்டி. அதைத்தான் சொன்னேன். ஐயோ 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 தம்பி வாடா. ஏய் யாரே அந்த மேல கை வச்சு. ஹலோ சொல்லுங்க சுப்பிரமணியம். பசங்க வந்துட்டானுங்களா? நல்லா ரிவிட் அடிச்சு அனுப்புங்க. யோ உனக்கு என் மேல என்ன கோவம்? யார் அவங்க? இங்க எதுக்கு அவனுங்களை அனுப்பிச்சு வச்சேன்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை? என்னது பிரச்சனையா? யார் அவன் விஸ்வா? அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவன் அக்யூஸ்ட் அடிக்கிற அடியை பார்த்தா எனக்கு வயித்த கலக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். யோ அவனுங்களை மாணிக்க செல்லுக்கு அனுப்பியா, அவன் பார்த்துக்குவான். அவன் வெளுத்ததே மாணிக்கத்தை தானே. இந்த மாதிரி ஆளுங்களை இங்க அனுப்பி வைக்காத. ஒரே நல்ல ஹீரோவாயிருவான். அவனுங்க வர்றாங்க, அப்புறம் பேசுறேன். நல்லா வாங்கினீங்களா? ஓ நிறைய வாங்கிருக்கீங்களா? நிறைய வாங்கிட்டோம் சார். உங்களை மாதிரி ஆளுங்க தான் இங்கே தேவை. ஆனால் உங்கள் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. உடனே உங்களை அங்கே அனுப்பி வைக்க சொன்னாங்க. நீங்கள் கிளம்பலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயோ வலிக்குதுடா. ஆறாவா பேய் மாதிரி வந்தா எல்லா இடத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிட்டானடா. அண்ணா அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியல. என்னடா பொடி வச்சு பேசுற? ஏசி சொல்லி போட்டு தெரியல ஒரு ஏட்டு. அவன் கொடுக்கல. வலிக்குதுடா. என்ன தம்பி சொல்ற? அந்த இப்படி ஒரு பிள்ளையா? இதுடா புது பிரச்சனையா இருக்கு. இவன் ஏன்டா கைது டெஸ்ட்ல வந்திருக்கான்? அவன் அப்பளை போட்டு தெரியல. அபிஷேக் அவனை போலீஸா போட்டு நம்மள போட்டு தெரியல வந்துக்கிறாரு. அந்த ஏசி டேப் எடுத்து கூட அவன் சொல்லவே இல்லை. எனக்கு என்னவோ அந்த ஏசி மேலதான் சந்தேகமாகுது. அது ஆளுனால நம்ம இங்க தெரியும். அந்த ஏட்டையும் போட்டுட்டு நம்மளே காட்டி கொடுத்துட்டான். அந்த நீ சொல்றது சரிதான்டா. அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணிருக்கிறோம். நிச்சயமா நம்மளை காலி பண்ண விட மாட்டான்டா. அந்த ஏசி நம்ம பகிச்சிடவே கூடாதுடா. நம்மளை காலி பண்ணிட்டோம்டா. இப்போ அவனுக்கு விசுவாசமா நடிச்சுக்கிட்டு டைம் வரும்போது அவனையும் இந்த பொடியையும் தூக்கிலாண்டா. யோ சுப்பிரமணியம், அங்க என்னதான் நடந்துச்சு? யோ நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. மாணிக்கம் விஸ்வா ஃப்ரெண்டை அடிச்சான். அந்த கோவத்தில் விஸ்வா மாணிக்கத்தை பிரின்னு பிரிச்சுட்டான். மாணிக்கம் சுருண்டு போய் கிடக்குறான். நீ சொன்னு தான் அவனை நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன். இப்போ எனக்கு அதுவே பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. பேசாமல் அவனை இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு. என்னைய ஆளை விட்டுருப்பா சாமி. சரி அனுப்பிடு. ஹாய் குடே.
எங்கெங்க போயிட்டு இருக்கீங்க? யாருங்க குழந்தை? நான் பார்த்ததே இல்லையே. அக்கா குழந்தைங்க ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஓ அப்படியா? ஏங்க குழந்தைய வெட்டவே இல்லை நடக்க வைக்கிறீங்க? நான் வேணா ஜீப் அனுப்பட்டுமா? இல்ல தேங்க்ஸ். பக்கத்துல பஜாருக்கு தான் போறேன். நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். பாய். பஜாருக்கு போறியா? என்கிட்ட சிக்காம பஜாருக்கு போற? இப்போ பாரு. ஏய் மரோட்ட எங்க இருக்க? என் ஆள் பஜாருக்கு வருது, அது கூட ஒரு குழந்தை இருக்கு, அதை தூக்கிறேன். யோ ஐயா அல்ல முடியாதுப்பா. பொண்ணு தப்பா கூட நைனா மாதிரி பேசி ஒரே காபராகி போச்சு. டேய் டேய், நீ ஏன் ஒரு என்கவுண்டர் கேஸு மறந்துட்டியா? நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன். டல் ப்ராப்ளம் என்னமா பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கவனிச்சுக்கிறேன். சொல்கிறத மட்டும் செய். வேடா போன வேலை என்ன பண்ணுங்க? வாயா போயா படே. அங்க போய் பொம்மை வாங்கிக்கலாம். நீ அவனை போக சொல்லு. ஏய் குழந்தை தூக்கிருங்கடா, கௌதம் சார்ட்ட கொடுக்கணும். ஏய் அண்ணா இங்க ஒரு சின்ன குழந்தை நின்னுட்டு இருந்தது பாத்தீங்களா? ஏகப்பட்ட பேர் வந்து போற இடத்துல குழந்தைய காணன்ட்டு வியாபாரத்தை கட்டு போமா. அந்த பக்கம் போய் தேடுமா. சார் சார் எங்க அக்கா குழந்தையோட இங்க வந்தது சார். எங்கனே தெரியல சார், காணோம். இங்க தான் சார் இருந்தா. என்னமா சொல்ற? எங்க அக்கா குழந்தையோட இங்க வந்து இங்க தான் இருந்தா. எங்கயுமே காணோம். ஐயோ. அவங்க மட்டும் இப்போ வந்திருந்தா மார்க்கெட்டையே கூடையில் அள்ளிட்டு இருப்பான்டா. ஏய் நிறுத்து பூர்ணிமா நிறுத்து வர. கிளம்பி போங்க. என்னாச்சு? என் அக்கா குழந்தையோட வந்தேங்க. எங்கனே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டா. ஐயோ சரி பயப்படாதீங்க, இங்கே தான் எங்கன்னா இருக்கும் பார்க்கலாம். இப்போ காணோம். சரி நான் பார்க்குறேன், நீங்கள் பதறாதீங்க. ஒரே நிமிஷம். எங்கடா இருக்கும்? சி உங்க கடை இருக்குல்ல, அங்க ஒருத்தர் வெத்தல மைப்போடு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. கலாய் என்னடா ஊரே தேடிட்டு இருக்கு, நடுவில் வந்து கேட்கறான் பாரு கேள்வி மொக்கா மாதிரி. உங்க கூட நானும் வந்தேன். ஏமா ஏன்னா குட்டி குழந்தை தனியாக அழுதுட்டு போயினதை பார்த்தீங்க? இல்லப்பா. குட்டி குழந்தை பாத்தீங்களாமா? அட இல்ல சொல்றேன். தேடி பார்க்கலாம். இது வேற சுத்து வேலை எங்கே நடத்திட்டானா? ஏய் என்ன மச்சான்? பாரு. ஏய் பாடுறோம். பாருங்களா. டேய் மாப்பிள்ள நீங்க சும்மா விடாத. குழந்தைய வந்தா கையில பூச்சின்னு வச்சுக்கணும். மொபைல்ல பேசிக்கிட்டு இப்ப காணுமா? குழந்தைய மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறேன். அடிப்பாவி. திருட்டு பையன் எங்க தான் வச்சிருக்கான் பாரு. அவனை தூக்கி போட்டு அங்கேயே நிறுத்துங்க சார். அவனை சாத்துங்க சார். சீக்கிரம் போடா. உட்காரா. மாப்பிள்ள அன்னைக்கு போன் அடிக்கண்டா. இந்த அடி இன்னைக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த ஏசிமா வேலையை காமிச்சானே. என்ன சொல்ற? ஒரு சின்ன பொண்ணை தூக்கி சொல்லிட்டு அதை இந்த ஏட்டு போட்டு விட்டானே. அட முட்டா பையல, நானே அவன் கண்ணில் சிக்க விடாதான் பொம்பளத்துல ஒளிஞ்சிருக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக போறீங்க? பரவட்டானே தானே போக சொன்னாரு. ச்சே, இவன் வேற என்ன நம்மள பூசா இம்சை பண்றான். அந்த குழந்தைய பாட்டி கடைக்குள்ள ஒளிச்சு வச்சானே. இந்த ஏட்டு மாவன் சொல்லி வச்ச மாதிரி கடைக்குள்ள வந்தானே. நம்ம பாட்டிய விட்டாம பாருங்க ஒண்ணு எகிரி அடி வேற கலக்கிடுச்சுனே. என்னடா சொல்ற? அப்ப நம்ம பாண்டி பாண்டி போண்டினே. அவனை ஒண்ணு பண்ண முடியாதுனே. முதல்ல நீ அங்க இருந்து கிளம்புடா. சரிண்ணே போடா மாப்பிள்ள. நீ வேற போமா. கிளம்பு. அக்யூஸ்லாம் பிடிச்சாச்சு. கிளம்பு. குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கணும். கண் மணி போல. நிறுத்து. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய். ஒரு நிமிஷம் உனக்கு. கிளம்பலாம். பாய்.